கேள்வி பாருங்க, ரீசனிங் கொஷின் சிறியதும் பெரியதும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க, மிகவும் சிறியது என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஒவ்வொரு கண்டிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பிஐ விட சிறியதும். சரிங்களா, ஏ வந்து பிஐ விட சிறியது, அப்போ பி தான் பெருசு. அப்போ இப்படி போடும்போது பெரிய பகுதி வந்து எது பெருசோ அதை பார்த்து விரிஞ்சிருக்கும், சிறிய பகுதிக்கு குறி இருக்கும். அவ்வளோதான் மீனிங். ஏ லெஸ் தென் பி. ஓகே, ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய். அப்போ சிஐ விட பெருசு. இதுதான் மொதல் கண்டிஷன். ரெண்டாவது என்ன, டி டி ஏஐ விட சிறியதும். சரிங்களா, டி வந்து ஏஐ விட சிறியது, அப்போ ஏ தான் பெருசு. ஏ தான் பெருசு, டி வந்து சின்னது. சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது, சிஐ விட பெருசு. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து மூணாவது கண்டிஷன் போகலாம். மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இ இ பிஐ விட சிறியதும். சரிங்களா, அப்போ பி தான் பெருசு. ஏஐ விட பெரியதுமாய் இருக்கிறது, ஏ விட பெருசாக இருக்கிறது. அவ்வளோதான் முடிஞ்சு. மூணு கண்டிஷன் போட்டாச்சு. கடைசியில் என்ன கேள்வி, மிகவும் சிறியது எது அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா, இதில் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் சிங்கிறது சின்னது, சியை விட ஏ பெருசு, ஏ விட பி பெருசு, அதானே. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சி இல்லைனா ஏ, சிக்கும் ஏக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம்னா நமக்கு விடை கிடச்சிடும், எது மிகச்சிறியதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டுலேத்துலையும் பாருங்கள், சிஏ எங்கே வருது, இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. இதில் பாருங்கள் ஏ தான் பெருசு, இதுலேயும் ஏ தான் பெருசு. அப்போ ஆப்வியஸ்லி சி தான் மிகவும் சிறியது. ஸோ விடை என்னது,